எல்லாரும் ஒன்றா தாங்க போய் அந்த கடையில் ஜூஸ் குடித்தோம். ஆனால் எனக்கு மட்டும் சளி பிடிச்சிருச்சுங்க. ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ? எல்லாம் இந்த வேலையை ஒழுங்காக தாங்க ஒன்றா தாங்க செஞ்சோம். ஆனால் அந்த மேனேஜர் என்னோட இதை பார்ட்டை மட்டும்தாங்க குறை சொல்கிறாரு. ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ? இப்படி வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிற விஷயங்களில் எல்லாத்துலேயும் ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ, ஏன் தான் அப்படி எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ அப்படின்ட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்கன்னா, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே தடுக்கிறதுக்கான பேட்டர்னை உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்போல்லாம் நீங்கள் எந்த விஷயத்தை பார்த்து எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ கடவுளே அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்க, இல்லை அதை அப்படி நீங்கள் அஃபர்ம் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் சப்கான்ஷியஸ் அதை எப்படி தெரியுமா எடுத்துக்கும்? இந்த பிரச்சனை நம்மளை விட பெருசு, நம்மளால் இதை ஃபேஸ் பண்ண முடியாது, இதுக்கு சொல்யூஷன் இல்லை, நமக்கு அந்தளவு திறமை பத்தாது, இப்படியெல்லாம் அது புரிஞ்சுக்க ஆரம்பிக்குங்க. என்னென்ன விஷயத்துலலாம் நீங்கள் இதை சொல்கிறீங்களோ, ஹெல்த்தில், ரிலேஷன்ஷிப்பில், வேலையில் எப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அதில் இதெல்லாம் உங்களால் முடியாது அப்படின்னு இது ஃபிக்ஸ் பண்ணிடும். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வெளிப்படுத்துகிற இந்த வார்த்தை பிரயோகங்கள் நம்ம மைண்டில், சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் பேட்டர்னை உருவாக்கிடுங்க. நாளடைவில் அதே விதமான சம்பவங்களை தான் நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நம்ம பேசுகிறப்போ அந்த வார்த்தை எனக்கு மட்டும் ஏண்டாப்பா அப்படின்னு அந்த விக்டிம் மோட் போகக்கூடாது. அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வருதா, பழகிருச்சா, இப்போ வீடியோ பார்த்தோம் தெரிஞ்சிருச்சா தப்புன்னு, உடனே ரிலாக்ஸ், ஐம் சாரி, தெரிஞ்சோ தெரியாமலோ இதை சொல்லிட்டேன், சாதாரண வார்த்தை, இதில் டைலாக் எல்லாம் சொல்கிறது தானே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படா போச்சு அப்படின்னு கேட்குறப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப இந்த வார்த்தையை நான் சேர்த்து சொல்லிட்டேன், இது இவ்வளோ பெரிய இம்பேக்ட் பண்ணோன்னு எனக்கு தெரியல, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, நான் தான் இதுக்கு காரணம், ஐ டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி, தேங்க்யூ இப்போ என்னை உணர வச்சதுக்கு, ஐ லவ் யூ, இதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இப்படி சில பல தடவைகள் சொல்லுங்கள். அப்போது அந்த பேட்டர்ன் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகாது. நீங்கள் அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை செய்யாமல் இருப்பீங்க. அந்த விஷயத்தில் எப்படி உங்களுக்கு நன்றியுணர்வு வெளிப்படுத்த முடியும்னு பாருங்கள். மற்ற எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நன்றியுணர்வு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விஷயங்களும் வாழ்க்கையில் பெருசாக தெரியாதுங்க. சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வந்தால் கூட அதை நீங்கள் இதெல்லாம் சாதாரணம் தானே, எல்லாருக்கும் வரது தானே அப்படின்னு கடந்து போயிடுவீங்க. உங்களுடைய ப்ராப்ளம், சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் மீறி நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஆளாக இவால்வ் ஆகிடுவீங்க. ஸோ தொடர்ந்து ஹோப் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது பழைய பேட்டர்ன், பிலீஃப்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும், புதுசாக உருவாகாமல் பார்த்துக்கும், நன்றியுணர்வு வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிடும், பாசிட்டிவாக அஃபர்ம் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் சப்போர்ட் தேவை அப்படின்னா நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் ஜாயின் பண்ணுங்கள்.